திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு 150 சைக்கிள்களில் வருகை தந்து முருகனை தரிசனம் செய்த முருக பக்தர்கள். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்வார்கள். விடுமுறை மற்றும் திருவிழா நாட்களில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளில் இருந்தும் முருகனை வழிபாடு செய்வதற்காக திருச்செந்தூருக்கு வருகை தருவது வழக்கம். இந்த நிலையில் வைப்பார் பகுதியை சேர்ந்த முருக பக்தர்கள் இன்று 42வது ஆண்டாக சைக்கிள் யாத்திரை மேற்கொண்டனர். இதற்காக சொந்த ஊரான வைப்பாற்றில் இருந்து 150 முருக பக்தர்கள் சைக்கிள்களில் யாத்திரையாக வருகை தந்தனர். இவர்கள் அதிகாலை 5 மணிக்கு வைப்பாற்றில் இருந்து கிளம்பி 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருச்செந்தூருக்கு மாலை 6 மணிக்கு வந்தடைந்தனர். தங்களது சைக்கிள்களில் மஞ்சள் வண்ண கொடி மற்றும் முருகனின் வேலை முன்பு கட்டியபடி முருகனின் புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அதற்கு பூ அலங்காரம் செய்து அருகே மயில் இறகை வைத்துக்கொண்டு ஊர்வலமாக வருகை தந்தனர். பச்சை வண்ண வேஷ்டியும் மஞ்சள் வண்ண சட்டையும் அணிந்தபடி முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வெற்றிவேல் வீரவேல் என்று முழக்கமிட்டபடி உற்சாகமாக தங்களது சைக்கிள்களில் வருகை தந்தனர். கோவிலுக்கு வருகை தந்த அவர்கள் கோவிலுக்குள் சென்று முருகனை தரிசனம் செய்தனர். ஒரு 800 தலைக்கட்டும் வைப்பாரில் இருந்து இங்கே தங்கி நாளை ஃபுல்லாக பால்குடம் பெரிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இருந்து எல்லாம் செய்வோம். எல்லா மக்களும் இங்கே எங்களுக்கு படைவங்க இந்த மாதிரி கட்டவும் எப்படி வழிபாடு பண்ணாங்களோ அதே மாதிரி நாங்களும் அந்த வழிபாட்டை விடாமல், அந்த சரித்திரத்தை விடாமல் 42வது ஆண்டு இங்கேருந்து வைப்பாரிலிருந்து பிறப்பு இந்த மயில்கல் வந்துடும். உங்களுடைய டிவியில் இவ்வளவு ஒரு பிரமாதமாக எடுத்துக்கு 2 வருஷமாக எடுத்திருக்கிறது, ரொம்ப பிரபலியமாக போட்டிருக்கேன். அது மாதிரி நாங்களும் உங்களுக்கு ரொம்ப கடவுள் அந்த திருச்செந்தூர் முருகப்பனால மேலும் மேலும் எல்லாம் பெருகி உங்களுடைய தொழில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நல்வாக்கோட இருக்கணும்னு சொல்லி அதோட